குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 2001 பிறந்த பையன் 2021 என்ன சம்பவம் நடந்தது, 20 வயசு பையனுடைய ஆஞ்சலத்தை நம்ம ஒரு ஆராய்ச்சிக்காக எடுத்துருக்கிறோம். லக்னமாக வந்திருக்கிறது மிதுன லக்னம், ராசியாக வந்திருக்கிறது கும்பராசி, சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம்னா ராகுடைய திசை. ஒரு 7 வருஷம் இருப்பு இருக்கும்போது இந்த பையன் பிறந்திருக்கான். அது பிறகு குரு தசை தான் கொடுத்து லக்னத்தில் உட்காந்து திசையை எடுக்கிறாரு. சரி, கிழக்காமைப்பு பார்த்துருவோம். 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல லக்னாதிபதி புதன், கூட சூரியன், 7ல் கேது, 8ல் செவ்வாய், 9ல் சந்திரன், 12ல் சனி வக்கரம், இங்கே குருவும் வக்கரம், 2 கிரகங்கள் வக்கரம். சரி, லக்னாதிபதி புதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டாரா அப்படின்னு பார்த்தா உச்சம் பெற்ற செவ்வாயுடைய வீட்டில். சரிங்களா? அப்போ மறைவு கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டு. அட்டமாதிபதி சனி, ஆயுள்காரர்கள் சனி, 2 ரோலையும் பண்ணக்கூடிய டபுள் ரோல் பண்ணக்கூடிய சனி 12ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டாரா அப்படின்னு பார்த்தா அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சி இல்லையா? அப்போ சனிக்கு மறைவு கிடையாது. லக்னாதிபதியும் உச்சம் பெற்றவங்க வீட்டில், ஆயுள்காரர்கள் சனி, அஷ்டமாதிபதி சனி அவர் ஆட்சி பெற்றவங்க வீட்டில். என்ன நடந்த சம்பவம் நடந்திருக்கும் பார்க்கலாம். குரு தசை நடக்குது. குரு இந்த லக்னத்துக்கு பாதுகாப்பு. குரு இருக்கிற வீட்டையே லக்னமாக வச்சுக்கிட்டாலும் இதே லக்னம் தான் செயல்படும் குரு திசை முழுக்க. சரி, இப்போ எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு திசையை போலதான் செயல்படும். குரு முதல்ல இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி இல்லையா? அவர் வக்ரமாகிறது நல்ல விஷயம். பாதகாதிபதி வக்ரம் கேட்டால் பவர் இழந்துடுறாரு. ஆனால் ராகு கேது கூட சேரக்கூடாது. ராகு கேது சாரங்கள், நட்சத்திர சாரங்கள் வாங்கக்கூடாது. வாங்கினா இழந்த பவரை திரும்பவும் பெற்றுவாங்க, பவர்ஃபுல் ஆயிடுவாங்க, பாதகாதிபதி வலுத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ குரு தசை தான் நடக்குது. குரு ராகு கூடிய உட்காந்து செயல்படும் திசையை நடத்துறாரு. இந்த ராகு கேதுவுடைய எந்த கிரகங்கள் சேர்ந்து சம்பந்தப்பட்டு தசை நடந்தாலும் அது ராகு கேது தசை மாதிரியே நடக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, குரு சுயசாரம் வாங்கியிருக்காரு, திசையை ஸ்டார்ட் பண்றாரு. சந்திர புத்தி நடக்குது. இதுக்கு என்ன சொல்லலாம்? லக்னத்திலே குரு ராகு சேர்க்க அதில் குரு வக்கரம், சுயசாரம், ராகு உச்சம் பெற்ற செவ்வாயில சாரம், விதி சீர்திருத்தத்தில் இருக்காரு. குரு ராகு சேர்க்க குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு சண்டால யோகம்னா பொருளாதார ரீதியாக சொல்ல முடியாது, அந்த வயது மூத்த பெண்ணுடைய தொடர்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா எல்லா ஜாதகத்திலையும் குரு ராகு சேர்ப்பு உள்ள எல்லாருக்கும் அந்த மாதிரி அமைப்பு அமைஞ்சிருமானா அப்படி கிடையாது. அது இருக்கக்கூடிய வீட்டை பொறுத்து. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், புதன் வீடு, சுக்கிரன் வீடு, சந்திரன் வீட்டில் இருந்தால் இந்த காதல் உணர்வு, காம உணர்வு உண்டாகும் சொல்லியா. புதன் வீட்டில் உட்காந்து குரு ராகு சேர்க்க குரு சண்டால யோகமாக வேலை செய்யணும். ராகு திசை 7 வயசு வரைக்கும் அப்படிங்கிறனால விட்டுடலாம். குரு திசை அது வேலை செய்யுது. அப்படியே வச்சுக்கிட்டாங்க கூட ராகு திசை நடக்கும்போது குருவோட சேர்ந்திருக்கிறதுனால ராகு நல்லது செய்வார். ராகு சுபத்துவமாவார், கெட்டு போயிடுவார், நல்லா இருப்பாரு. ஆனால் குரு திசை வரும்போது ராகுவோட சேரும்போது குரு கெட்டு போயிடுவார். ஏற்கனவே குரு பாதகாதிபதி, குருவோட சேரும்போது அந்த குரு சண்டாயமாக வேலை செய்யுது அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு திசை நடக்குது, சுயசாரா வாங்கிக்கிறாரு, திசையை ஸ்டார்ட் பண்றாரு, போயிட்டே இருக்குது. 20 வயசு வரும்போது கரெக்டாக சந்திர புத்தி வருது. சந்திரனுக்கு வீடு கொடுத்த சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால சந்திரனை பார்க்கவும் செய்கிறார். இந்த இடத்துல புணர்வும் வேலை செய்யுது. சனி பார்வையில சந்திரன் சனியுடைய வீட்டில் சனி பார்வை, இப்போ புணர்வும் வேலை செய்யணும். சரி, ரைட்டு. உச்சம் பெற்ற சுக்கரனை குருவும் பார்க்குறாரு. சரி, ஆட்சி பெற்ற சுக்கரனை குரு பார்க்குறாரு. அப்போ புதன் வீட்டில் உட்காந்து பார்க்குறாரு. இங்கேயும் உணர்ச்சி, இதுக்கு திரிவோணத்தில் சந்திரன். சரியா? அப்போ எல்லாமே இங்கே ஓரளவுக்கு இந்த காம உணர்ச்சி, காதல் உணர்ச்சி தூண்டுது. குருராக சேர்க்க வயதுக்கு மூத்த பெண்ணுடைய தொடர்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நடக்கிற தசை புத்தியோ சந்திர புத்தி சனியுடைய வீட்டில். சனினாலே வயதுக்கு மூத்தவங்க அல்லது முதிய தோற்றம் சொல்லுவோம் இல்லையா? அவருடைய பார்வையில் இருக்கிறாரு. இந்த பையனுக்கு 20 வயசு இருக்கும்போது வயசுல மூத்த பெண்ணுடைய தொடர்பு ஏற்படுது. அது எல்லையும் இருது. வீட்டில் பார்த்துருக்குறாங்க, சத்தம் போட்டிருக்காங்க, எல்லா தப்பும் பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பக்கம் போட்டு எல்லையும் இருந்து வீட்டில் கூப்பிடுவாங்க, சத்தம் போட்டிருக்கிறாங்க, வெளியில் அனுப்பிட்டாங்க, வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. வெளியில் அனுப்புனா இவனால் மனசு தாங்க முடியல. ஏன்னா சந்திரன் மனோக்காரர்கள் இல்லையா? சனி பார்வையில் இருக்கிறார் இல்லையா? ஒன்றும் தாங்க முடியல, சூசைட் பண்ணிட்டான், உயிரை முடிச்சுட்டான். இதுதான் பிஞ்சிலேயே படுத்து போனது. ஏன்? சந்திரன் இந்த லக்னத்துக்கு 2 அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி மட்டுமில்ல, மாரக அதிபதியும் கூட. இந்த லக்னத்துக்கு 11 அதிபதியான செவ்வாயும் மாரக அதிபதி, 7 அதிபதியான குரு பாதகாதிபதி, 2 அதிபதியான சந்திரனும் மாரக அதிபதி. சந்திரன் புத்தியிலேயே குரு பார்வையிலேயே மரணம் நிகழ்ந்தது. சனி ஸ்தானத்து பலத்தோடு இருந்து என்ன பிரயோஜனம்? லக்னாதிபதியான புதன் உச்சம் பெற்ற செவ்வாயுடைய வீட்டில்
லக்னாதிபதி பலமா இருந்தது என்ன பலம்? இப்போ லக்னாதிபதி பலமா இருந்தாலும் ஆயுள்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பலமா இருந்தாலும் அஷ்டமாதிபதி பலமா இருந்தாலும் இது தீர்க்காயல்னா எடுக்க முடியாது. இங்க அற்பாயல்ங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகம். ரெண்டாவது குருச்சண்டால யோகம் வேலை செய்யக்கூடிய அமைப்பு. அது யார் வீட்டில் உட்காந்து திசையை நடத்தினா புத்தியை நடத்தினா என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு இது உதாரண ஜாதகம். எப்போனாலும் அதுக்கு தகுந்தாப்புல வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க லக்னாதிபதி புதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாருன்னு எடுக்க முடியாது. உச்சம் பெற்ற செவ்வாயுடைய வீட்டுல அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் இங்க வேலை செய்யறதுக்கு இது ஒரு கணக்க ஒரு இணைவா இருக்கு. ஒரு ஜாதகம் கெட்டு போடணும்னா லக்னாதிபதி கெட்டு போடணும் இல்லாம அந்த இடத்துல மற்ற கிரக அமைப்போடு இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். சுத்தனுக்கு ஜீவனத்துல சந்திரன் கூட ராகு குரு சேர்க்கை இது ஒன்றாச்சா சனி பார்வை சந்திரன் எல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. 20 வயசுக்குள்ளேயே வயசுக்கு மீறின செயல்பாடு அப்படிங்கிறதையும் காமிச்சிருச்சு. இது என்ன சொல்றது மேற்கொண்டு பிஞ்சிலே பழுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். வயதுக்கு மூத்த தொடர்பாக அந்த குருச்சாண்டாள யோகம் கொடுக்கும். அது புதன் வீட்டுல சந்திரன் வீட்டுல சுக்கரன் வீட்டுல இருந்தா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகம். இது ஆய்வுக்காக. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.